Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மது போதையில் காரை வேகமாக ஓட்டி வந்த இளைஞர் காவலரின் கேள்விக்கு நக்கலாக பதில் கூறும் வீடியோ வைரலாகி வருகிறது. செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் நோக்கி அதிவேகமாக வந்த கார் ஒரு சில வாகனத்தின் மீது இடித்துவிட்டு நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட பொழுது இளைஞர் மது போதையில் காரை ஓட்டி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவலர் ஒருவர் இளைஞரிடம் எந்த ஊர், பெயர் என்ன என கேட்டபொழுது பாகிஸ்தான் என நக்கலாக பதில் கூறினார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறை படம் பிடித்த கிராம நிர்வாக அலுவலர் தாக்கப்பட்டார். திருப்பாலைக்குடி அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடன் வெளிநபர்களும் சேர்ந்து சண்டையிட்டதை கிராம நிர்வாக அலுவலர் திருக்குமார் வீடியோ எடுத்ததாக தெரிகிறது. இதை பார்த்த சிலர் எதற்கு வீடியோ எடுக்கிறீர்கள் என்று கூறி கிராம நிர்வாக அலுவலரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததோடு செல்போனையும் பறித்ததாக கூறப்படுகிறது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு அலுவலர்களுக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு நிலை காரணமாக கடல் சீற்றமாக காணப்படும் நிலையில் கல்லூரி மாணவர் கடல் அலையில் சிக்கி மாயமானதால் போலீசார் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நிலையில் தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் குளித்தபோது ஒரு மாணவர் ராட்சத அலையில் சிக்கி திடீரென மாயமானார். சக மாணவர்கள் உதவி கேட்டு கூச்சலிட அங்கு விரைந்த போலீசார் மாயமான மாணவனை படகுகள் மூலம் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சைதாப்பேட்டையில் அடையாளம் தெரியாத நபர் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஊழியர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை அலுவலகத்தின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற நிலையில் அடையாளம் தெரியாத நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் சைதாப்பேட்டை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது வாகனத்தை திருடிச் சென்ற நபர் வந்தபோது ஆவணங்களை கேட்கையில் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் ஆவணங்களை கொடுத்துவிட்டு வண்டியை எடுத்துச் செல்லுமாறு திருடனை அனுப்பியிருக்கின்றனர். பின்னர் அது திருட்டு வாகனம் என்று தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பூரில் பொதுப்பணித்துறையினரின் அலட்சியத்தால் 300 தென்னை மரங்கள் வேரோடு அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குள்ளம்பாளையம் பகுதியில் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள உடைப்பின் காரணமாக அதிலிருந்து வெளியேறும் நீரானது மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் தேங்கியுள்ளது. இதனால் ஏராளமான தென்னை மரங்கள் அழுகி வரும் நிலையில் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பொதுப்பணித்துறையினரின் அலட்சியத்தால் ஏராளமான தென்னை மரங்கள் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். தோட்டத்தில் நிறைந்து 6 மாத காலமாக நின்று கொண்டிருக்கிறது. 6 மாத காலமாக தேங்காய்கள் பறிக்க முடியவில்லை. உள்ள ஆட்களுக்கு செல்வதற்கு இடையூறாக இருக்கிறது. பலமுறை பிஏபி அதிகாரிகிட்ட சொல்லும் வந்து பார்த்துவிட்டு உங்கள் கிணல் ஒன்றுமாகாது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுறாங்க. மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஸ்வேபேஜ் தண்ணி வெளியே வர்ற தண்ணி அடைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் எதுவுமே இதுவரைக்கும் அதிகாரிகள் செய்ததாகவோ ஏற்பாடு பண்ணினதாகவோ என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை.